ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மீஷோவிலேருந்து வாங்கின பொருட்களோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒரு 2 இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டுமே இருக்குது. வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற இந்த சப்ஸ்கிரைப் எனக்கு இன்னும் வீடியோஸ் போட மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் காமிக்க போகிறது பார்த்திங்கன்னா, இந்த குட்டியான பேக் ஆஃப் 2 டீ லைட் ஹோல்டர் தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம ஜஸ்ட்டு டெக்கார் பீஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே டைம் இதுக்குள்ளே நம்ம இது கேண்டில் ஏற்றி வச்சு அதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டார்க்கான ப்ளேஸில் இதில் கேண்டில்ஸ் போட்டு நம்ம ஏற்றி வச்சு நம்ம பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அண்ட் இதில் இருக்கக்கூடிய அந்த ரெஃப்ளெக்ஷன் இருக்குல்ல, டிசைனோட ரெஃப்ளெக்ஷன் ஆப்போசிட் வாலில் பட்டு ரொம்ப அழகாக தெரிஞ்சது. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா, ஆஸ் யூஸ்வல் இது நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். சோப் டிஸ்பென்சர். இப்போ என்ன அட்வான்ஸாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நம்ம ஹேண்ட் வாஷ் ப்ளஸ் ஹேண்ட் வாஷும் டிஸ்பென்சர் இது சோப்பும் ஒரே டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு இதில் நம்ம பாத்திரம் விளக்குற லிக்விடும், இன்னொரு இதில் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறதோ இல்லை ஹேண்ட் வாஷ் பண்ணுறதோ ஊற்றிக்கிட்டு நம்ம ஒரே தான் யூஸ் பண்ணலாம். தனித்தனியாக வச்சு எப்பயுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இதை ஒன்றா யூஸ் பண்ணலாம். பட் இது வாங்குகிற வரைக்கும் இதில் இருக்கிற அந்த ஏன் வாங்கணுன்ற அளவுக்கு ஃபீல் பண்ணலை. வாங்கின பிறகு ஏன் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, இதில் நம்ம ஒரே தான் ஃபில் பண்ண முடியுது. அதே மாதிரி நம்ம ஒன்று தீர்ந்தால் இன்னொன்று தனியாக ஃபில் பண்ண முடியாது. ரெண்டுமே அட் அ டைமில் தீரும்போது மட்டும்தான் நம்மளால் ஃபில் பண்ண முடியும். அது இதோட டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா, இது ஒரு பிரேஸில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி குட்டி பிளேட். இது பேக் ஆஃப் 3 வந்துருந்துச்சு. இது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இப்போ நம்ம பூஜைலாம் பண்ணுறோம், பூஜைக்கெலாம் நம்ம சாமிக்கு நெய்வேத்தியம்லாம் பண்ணுறோம் அப்படின்னா இதில் பண்ணலாம். அண்ட் இதை கேண்டிலுமே நம்ம ஏற்றி வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நான் சொன்ன மாதிரியான இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் தான். ஸோ இதை ஓப்பன் பண்ணுறேன், பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜஸ்ட்டு ஒரு பெல்ட் மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இதில் இப்போ நம்ம சாரீலலாம் மடிப்பு இருக்கும்ல, அந்த மாதிரி ஃப்ளீட்டாக இருந்துச்சு. அதை எடுத்து பார்த்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு இது ஒரு பேக், ஃபோல்டபுள் பேக். இப்போ நம்ம வெளியெல்லாம் போகிறோம், பிக்னிக் போகிறோம், ஜிம் போகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போகும்போது நம்மளோட திங்ஸ் எல்லாத்தையுமே இதில் நம்மளால் வச்சுக்க முடியும். இது நம்மளால் 10 kgs வரைக்குமே நம்மளால் இதில் ஸ்டோர் பண்ண முடியும். அவ்வளோ பெரிய பேகு. ஸோ நம்ம வெளியே போகிறதுக்கு இந்த ஒரு சின்ன பேக் மட்டும் எடுத்து நம்ம ஹேண்ட்பேக்கில் போட்டுக்கிட்டால் போதும். நம்ம கிராசரியோ இல்லை வேறு ட்ரெஸ்ஸஸோ எது வேணால் வாங்கிக்கலாம். நான் இதில் பாருங்கள், இதில் எவ்வளோ திங்ஸ் போடுறேன் நீங்களே பாருங்கள். நிறைய பாக்ஸ் அந்த மாதிரி போட்டுமே அதில் அவ்வளோ இடம் இருந்துச்சு. இந்த மெட்டீரியல் இருக்குல்ல, இந்த கிளாத்தோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா லைனான் மெட்டீரியல். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருந்தால் போதும். நம்ம நிறைய பேக் இருக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. இது ஜஸ்ட் இது ஒன்று இருந்தாலே நம்மளுக்கு போதும். இதோட ரேட் 189க்கு நான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டுமே அது மாதிரி இதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பத்தி ஹோல்டர், ஊதுபத்தி ஏற்றுறோம் இல்லையா, அந்த ஊதுபத்தி ஹோல்டர். ஸோ இது செட் ஆஃப் 2 கொடுத்துருந்தாங்க. அது கூடவே ஊதுபத்தியுமே ஃப்ரீயாகவே கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இது ஒரு சில்வர் மெட்டல் மாதிரி இருந்துச்சு. இதில் இந்த எட்ஜஸில் ஒரு குட்டி பிள்ளையாரோட ஸ்டாச்சு மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்கள் அழகான ஹோம் டெக்கார் ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த இதில் இதுலேயுமே ஒரு ட்ராபேக் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பத்தி இதில் அட் அ டைமில் 2 பத்தி தான் ஏற்ற முடியும். ஏற்றின பிறகு அதோட அந்த தூசு ஃபஸ்ட்டு பத்தி பெருசாக இருக்கும்போது அது கீழே தான் விழுகுது. அந்த பத்தி கொஞ்சம் பாதிக்கப்புறம் சின்னதானதுக்கப்புறம் தான் அந்த கீழே அந்த இதில் லீஃபில் ஸ்டோர் ஆகுது. பாருங்கள், இப்போ கூட நான் பாருங்கள் கீழே விழுந்ததை தான் எடுத்து போட்டுட்ருக்கேன். ஸோ அது இதில் கொஞ்சம் ட்ராபேக் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஃபுல் பத்தியும் நம்மளுக்கு அதிலே கலெக்ட் ஆனால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். பட் இது பாதி பத்திக்கு மேலே கலெக்ட் ஆன பிறகு தான், பாதி பத்திக்கு மேலே எரிஞ்ச பிறகு தான் அது அதில் விழுகுது. ஸோ அது நெக்ஸ்ட்டு இது ஒரு ஸ்னோ மாதிரி இருக்கும்ல, நம்ம கோன் சாம்பிராணிலாம் ஏற்றும்போது இந்த இதில் வச்சு ஏற்றும்போது நம்மளுக்கு அந்த புகை பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்னோ மாதிரி வரும். பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும். இதுக்கு இந்த கோன் சாம்பிராணியுமே ஃப்ரீயாகவே கொடுத்துருந்தாங்க.
நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஒரு டெய்லி வேர் பேங்கிள்ஸ் தான். இதை ப்ரேஸ்லெட் மாதிரி கூட போட்டுக்கலாம். ஒரு கையில் வந்து ப்ரேஸ்லெட் மாதிரி, இன்னொரு கையில் வந்து நம்ம வந்து வாட்சும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இயரிங்ஸு நான் ஆர்டர் போட்டது ஒன்று, பட் நான் கிடச்சது வேறு. பட் ஆனால் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒரிஜினல் கோல்டு ஸ்டோன் இயரிங்ஸ் மாதிரியே வந்து இருந்துச்சு. இந்த 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 ப்ராடக்டை பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒன்று வாங்கினா இத்தனை ஃப்ரீயா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு 400க்கு ஒரு பேக் வாங்கும்போது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 4 பேக்கு கிடைக்குதே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. குவாலிட்டி வைஸ் பயங்கரமாக இருந்துச்சு. நான் கூட 5 ப்ராடக்ட் தருவாங்க, 5 பேக் தராங்க இல்லை. ஸோ அதனால் வந்து குவாலிட்டி ரொம்ப புவராக தான் இருக்கும் அப்படின்னு வச்சேன். பட் வந்து சீரியஸ்லி நம்ம ஒரு இது 1500 வாங்கினோம் அப்படின்னா எப்படி இருக்குமோ அந்த ரேஞ்சுக்கு தான் இருந்துச்சு. இதில் ஹேண்டுமே வந்து 2 வேஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து ரோப் மாதிரி இருக்குது, இன்னொன்று வந்து இந்த கம்பி வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒன்று வந்து ஷோல்டரில் மாட்டிக்கலாம், இன்னொன்று வந்து கையிலே மாட்டிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே தான் அந்த 4 பேகுமே இருக்குது. 2 வந்து ஸ்லிங் பேகு, ஒரு இது வந்து பர்ஸு, இன்னொன்று வந்து குட்டி வேலட், கார்டு வைக்கிற மாதிரியான வேலட். ஸோ 4 இது நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம இப்போ வந்து ஒரு டைம் போகும்போது பெரிய பேக் யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொரு டைம் வந்து இந்த ஸ்லிங் பேக் யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொரு டைம் பர்ஸ் மாற்றி மாற்றி கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் 400 ருபீஸ்க்கு வந்து இவ்வளோ ஒர்த்து ஒரு 5 ப்ராடக்ட் இருக்க ஒரு பொருள் கொடுக்குறாங்கன்றது ரொம்பவே ஒர்த்து தான். இந்த மாதிரி ஆல்ரெடி நான் வந்து போன வீடியோலையுமே ஒரு பேக் போட்டிருந்தேன். அதில் வந்து பேக் ஆஃப் 3 கொடுத்துருந்தாங்க. ஒரு பேகு, அதோட ஒரு ஸ்லிங் பேகும் ஒரு பர்ஸும் கொடுத்துருந்தாங்க. பட் இதில் வந்து 3 இது கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒர்த். கண்டிப்பாக வந்து யாராவது ஹேண்ட்பேக் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கி பாருங்கள். இதோட லிங்க் எல்லாமே வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும்னா வந்து கிளிக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ ரொம்ப நல்லாவே இருந்துச்சுங்க. இப்போ ஒரு வீட்டில் ஒரு அம்மா பொண்ணு 2 பேர் இருக்காங்கன்னா, அம்மா வந்து பெரிய ஹேண்ட்பேக்கையும், குழந்தைங்க 2 பேரும் வந்து சின்னதாக இருக்குது இந்த 2 ஸ்லிங் பேக்ஸுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே வந்து ஹேண்ட்பேக் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மஸ்ட் பை ப்ராடக்ட்னே இது வந்து சொல்லலாம். நான் 1 இயருக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு பேக் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போயும் என்கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது வந்து இது வந்து ஒரு டிஸ்ட்ரையிங் மேட்டு, வாட்டர் ப்ரூஃப். இப்போ நம்ம கிச்சன்லலாம் பாத்திரம் விளக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த தண்ணி பட்டு அந்த கிரானைட் வந்து அப்படியே உப்பு பறிஞ்சிரும். ஸோ அந்த உப்பு பறியாமல் இருக்கிறதுக்கு நம்ம பாத்திரம் விளக்குற அந்த பேஸ்கெட்டை இது மேலே வச்சு விளக்கணும் அப்படின்னா தண்ணி ஃபுல்லாக இதில் கவுண்டர் டாப்புமே உப்பு படியாது. இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.